தாய் வீடு மார்ச் 2026. மாறும் கதை வடிவங்கள். திருப்புமுனை, குப்பி ஆகிய கதைகளினூடாக ஓர் அலசல். எழுதியவர் தேவகாந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நவீன இலக்கிய உருவாக்கத்தின் பின்னரும் இலக்கியத்தின் அரசி கவிதை என்பதாகவே வெகுகாலம் இருந்து வந்தது. புதுக்கவிதை தோற்றமாகிய பின்பும் அந்த நிலைமை மாற்றமடையவில்லை. 20ஆம் நூற்றாண்டு முடிகிற வரையில் கூட இந்த தாற்பயம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அகவல், கலி, பரிபாட்டு ஆகியவற்றினூடாக நடந்து வெண்பா, விருத்தம் ஆகிய பா வடிவங்களில் காவியத்துக்கான உச்சம் பெற்று இன்று யாப்பற்ற வடிவமாக புதுக்கவிதை தோன்றியுள்ள நிலைமையிலும் அதன் அந்தஸ்து பெரிய வித்தியாசமின்றி தக்க வைக்கப்பட்டே வந்தது. பல்வேறான மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் சாத்தியமானவற்றை உள்வாங்கி உரம் பெற்றதே தவிர கவிதை தன்னிலை தளரவில்லை. இன்று நிலைமை அவ்வாறில்லை. இன்று கவிதையை பின்தள்ளி உரைநடை வடிவங்களான நாவல், குறுநாவல், சிறுகதை, நினைவு பதிவுகள் உருக்கொண்டுள்ளன. வேதநாயகம் பிள்ளையின் பிரதாப முதலியார் சரித்திரம், PR ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரம் ஆகியன தோன்றிய காலத்து நாவல் இலக்கணம் போல இன்றுள்ள நாவல் இலக்கியத்தின் இலக்கணங்கள் இல்லை. இலக்கணங்கள் படி இன்றைய இலக்கியங்கள் இருக்க வேண்டியதில்லை என ஒரு கருதுகோள் முன்வைக்கப்பட்டாலும் இலக்கணங்கள் புதிதாக உருக்கொள்கின்றனவென்பதையும் ஏற்றுக்கொள்ளவே வேண்டியிருக்கிறது. போலவேதான் சிறுகதையின் நிலைமையும். அது தன் கட்டமைப்பின் உள்ளடக்க விவரங்களின் வளர்ச்சியை அடைந்தே வந்துள்ளது. புதுமைப்பித்தன் கதைகளைப் போலவோ, மணிக்கொடி காலத்தில் சிலாகிக்கப்பட்ட மௌனி மற்றும் கூப்பா ராஜகோபாலன் போன்றவர்களின் தீவிர இலக்கியம் சார்ந்த கதைகளைப் போலவோ இன்றைய கதைகள் இல்லை. அவை வளர்ச்சியின் பல படிநிலைகளை அனாயாசமாக கடந்து வந்தனவென்பதே நிஜம். இன்னொரு மொழியில் சொன்னால் இலக்கியம் மாறிக்கொண்டிருக்கிறது. மேற்குலகை விடவும் வேகமாய் கீழ்த்திசையில், குறிப்பாக சீனாவில் அது மாறியிருந்தது. சிறுகதைக்கு மாற்றாக ஷோர்ட் ஸ்டோரி என்ற நவ வடிவம் அங்கே உருவாகியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை தமிழ் நிலத்தை விட மலையாள பரப்பில் இந்த வடிவ மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளன. மிக குறைந்த பக்கங்களிலான மினி நாவல் வடிவம் அங்கே ஆண்டுகள் சிலவற்றின் முன்பாகவே உருவாகிவிட்டது. புத்தாயிரத்தின் ஆரம்பத்திலேயே மாற்றங்கள் பரவலாய் உருவாவது கவனமாகிற்று. நடை, பாவிக்கும் மொழி, கட்டுமானம், மரபை உடைக்கும் வேகம், இலக்கணத்தை முடிந்தளவு உதாசீனப்படுத்தும் போக்குகள் படைப்பாளி, வாசகர் ஆகிய 2 பக்கங்களிலுமே விளையப்பட்டன. இந்த மாற்றங்கள் விளையப்பட்டதற்கான காரணங்களாக சில சொல்ல முடியுமாயினும் அவற்றுள் முக்கியமானதாக இலக்கியத்துக்கு போட்டியாக வேறு ஊடகங்களின் வளர்ச்சியை குறிப்பிட முடியும். அதனால் இலக்கியமானது தன் இருப்புக்கான சகல வழிமுறைகளையும் பிரயோகிக்க துவங்கியது. படைப்பு நிலையிலிருந்து தயாரிப்பு நிலைக்கு இங்கே படைப்பாளி தள்ளப்பட்டிருந்தார். இதனால் தவிர்க்க முடியாத விளைவொன்று ஏற்பட்டது. தீவிர வெகுஜன வாசகத்தளத்தின் பிரிவினைக்கோடு அழிந்தது. மிகச்சிறிய விஸ்தீரணத்தில் அவை ஊற்றம் கொண்டிருந்தாலும் அவ்வாறான படைப்புலகத்துக்கு வாசக பரப்பே இல்லை என்றானது. படைப்பவரே வாசகராயும் திறனாய்வாளராயும் இங்கே அவதரிக்கும் நிர்பந்தம் உருவாகிற்று. நாவல் வெகு அவதானமாக இங்கே தனது இடத்தை அமைத்துக் கொண்டது. முதலில் சமூக பொறுப்புடைமையை அது தூக்கி எறிந்தது. புனைவு யதார்த்தம் என்பதாகவன்றி யதார்த்த புனைவாக தன்னை அது வெளிப்படுத்தியது. அதன் வேறொரு பரிமாணம் மாயா யதார்த்தவாதம் என்பதாக இருந்தது. சிறுகதையும் அதேபோல் தன் தீர்வு உபாயங்களை ஆற்றியது. கதாவாரம்பத்தில், இடையிலும் முடிவிலும் கூட ஆங்காங்கே பாத்திரத்தின் பெயர் பிரஸ்தாபிக்கப்படாதிருந்தது. பாலின அடையாளத்துடன் அது தொடங்கி அவள் அல்லது அவனாக கதையில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அடையாள மறுப்பல்ல, அது முன்னெடுத்த வழி அடையாள குழப்பம் என்பதாய் ஆனது. இவ்வளவற்றோடு தன்னை பூடகமாய் முடிக்கவும் மரபு கலாச்சாரங்களால் கட்டுப்பட்டு கிடந்த தன் இரகசியங்களை வெளியாக பேசவும் அது முன்வந்தது. ஏற்கனவே தி. ஜானகிராமனின் அம்மா வந்தாளும், தானா ஜெயகாந்தனின் ரிஷி மூலமும்,
நானா சிதம்பர சுப்பிரமணியனின் இதய நாதமும் தொட்டிருந்த பாலியல் விகற்பங்களை மேலும் அழுத்தமாக பேச முயல வேண்டியிருந்தது. புத்தாயிரம் தொடங்குவதற்கு முன்னரேயே த வஜைனா மோனலாக்ஸ், ஈவ் என்ஸ்லர் போன்ற நூல்கள் ஆங்கிலத்தில் வெளிவந்துவிட்டன. தமிழ் தன் இயங்கு விசைக்கேற்ப அதை பிரயோகிக்க வேண்டியிருந்தது. இவ்வாறு செய்து தானாக வேண்டியும் இருந்தது. ஏனெனில் கதை வடிவம் புராதனமானது. சொல் தோன்றி எழுத்து தோன்றுவதன் முன் அது தோன்றிற்று. மனித இருப்பு வரை கதையின் இருப்பும் நிச்சயம் என்கிறார்கள் துறை வல்லுநர்கள். நவீன வடிவங்களே கேள்விக்கு பதிலற்று தவித்தன. எழுந்த மானத்தில் முயற்சிகளை பரத்தின. அதனால் சிறுகதையும் குறுநாவலும் வடிவ பிரஜையில் குழம்பி போயின. பொதுவில் அவை கதையென அடையாளப்பட்டன. வடிவ புத்தாக்க முயற்சிகளில் படைப்பாளி இறங்கிய போது முக்கியமான 2 அம்சங்கள் கவனமாகின. ஒன்று, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதுவும் எழுத்தில் ஏற வாசக இசைவு இருந்தது. சொல்லும் சம்பவங்களும் எல்லாம் எழுத்தில் புனிதம் பெற்றன. இவற்றுள் முதலாவதை தன்னுள் பேசுதல் எனவும் மற்றதை பூடகமாய் மர்மமாய் முடித்தல் எனவும் அடையாளப்படுத்தலாம். இவை சமீப காலமாய் பல கதைகளில் இடம்பெற்றுள்ளமை அவதானிக்கப்பட்டாலும் அவற்றை ஓர் ஆய்வுக்கு உட்படுத்தும் அளவான கவனம் அவற்றின் மேல் குவிக்கப்படவில்லை. இதில் வகை கொன்றான 2 கதைகளை என் அண்மைய வாசிப்பில் நான் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவை பற்றியே இந்த உரைக்கட்டு பேசவிருக்கிறது. தன்னுள் பேசும் இந்த கதை பின்தொடர்தல் என்ற மனிஷா பிரபானி திசாநாயக்காவின் சிறுகதை தொகுப்பில் அதே பெயரிலுள்ள கடைசி கதை. சிங்கள மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருப்பவர் ரிசான் ஷெரீப். நூல் எழுத்து பிரசுரத்தின் வெளியீடாக 2025 வெளிவந்திருக்கிறது. பெண் மனதிலுள்ள காமத்தை, காதலை பேசிய கதைகள் தமிழில் நிறைய உண்டு. அவற்றுள் பெண்களால் எழுதப்பட்ட கதைகளும் அதிகம் இருக்கின்றன. பின்தொடர்தல் அவற்றிலிருந்தும் சற்று வித்தியாசமானதென தோன்றுகிறது. பாலியல் ரீதியான ஈர்ப்பு இல்லாத காதல் எங்கேயும் இல்லை. இவ்வாறான வெளிப்பாடுகள் ஆண்களிடத்திலேயே அதிகமாகவும் ஏற்படுவதை பெரும்பாலான கதைகளிலும் நம் வாசிப்பு சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த கதை மனிஷா பிரபானி என்ற பெண் படைப்பாளியிடத்தில் தோன்றியிருக்கிறது. காமமும் இல்லாத, காதலும் இல்லாத ஓர் உணர்வின் வெளிப்படுத்துகையாக இது தோற்றம் கொண்டிருக்கிறது. ரயிலில் வேலைக்கு சென்று வரும் ஒரு பெண் அதே கம்பார்ட்மெண்டில் பயணிக்கும் ஓர் ஆணை தினசரி காலையில் எதிர்படுகிறாள். அவனோ அவளது பிரசன்னத்தையே கவனிப்பதாயில்லை. அந்த கவனையினம் அவளை வதைக்கிறது. சுமார் 3 மாதங்கள் கழிய அவனை ஒரு வாரம் காணாது போகும் அந்த பெண் தன் முழு நம்பிக்கை இழப்புடன் பிறகொரு நாள் மாலையில் வீடு திரும்புகையில் ரயிலில் மறுபடியும் அவனை எதிர்படுகிறாள். அவளை காணும் அவன் தானாகவே அவளுடன் பேச்சு கொடுக்கிறான். இந்த கவனிப்பு அவளது மனநிலையை முற்றாக மாற்றுகிறது. வழக்கமாக இறங்க வேண்டிய ரயில் நிலையத்தில் இறங்காமல் அவர்களது பயணம் மேலே தொடர்கிறது. வாழ்க்கையிலும் தொடரும் விருப்புடன். இதுதான் பின்தொடர்தலின் சுருக்கமான கதை. நடையிலேயோ கட்டமைப்பிலேயோ சாதாரணமான ஒரு சம்பவத்தை விளக்கும் ஒரு கதையை விட இது எந்த விதத்திலும் வித்தியாசப்பட்டு போகவில்லை. ஆனால் வெளிப்படையாக ஓர் இளம் யுவதியின் மனத்தை விண்டு விடுத்து இது பேசியிருப்பதும் சாதாரணமான விஷயமில்லை. தன் வேலைக்கு செல்வதற்கான ரயில் நிலையத்தில் அவள் இறங்கும் வரை அவன் அவளை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை. இது என்னிடம் ஓர் இளைஞனின் மனதை கொள்ளையடிக்கவென எந்த திறமையும் இல்லை. அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிகவும் கீழ்த்தரமான நிலை இது என அவளை மிக கேவலமாக தன் ஆளுமை பற்றி எண்ண வைக்கிறது. அவளுக்கு வேறு வழி இல்லை. அவள் அதையேதான் தொடர்ந்தும் செய்கிறாள். தோல்விகள் தொடர்ந்து வரவர தயவு செய்து என்னை பாரேன் என அவள் தன் மனத்துள் பிரலாபிக்கிறாள். அவள் அவனை காதலிக்கிறாளா? அவ்வாறும் சொல்ல முடிவதில்லை. தன்னால் அவனது கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க முடியாதிருக்கிறதே என்பதுதான் அவளது வியாகுலத்தின் முழு காரணமாகவும் இருக்கின்றது. அவள் தன் முயற்சியை மேலும் விஸ்தரிக்கின்றாள்.
ஒரு நாள் ரயிலிலிருந்து இறங்கிச் செல்கையில் இன்னும் ரயிலில் இருந்து கொண்டிருக்கும் அவனை பார்த்து அவள் புன்னகிக்கிறாள். அதற்கும் அவனது பார்வை, முகம் எதுவும் எதுவித பிரதிபலிப்பும் செய்வதில்லை. அது அவளை சிதற வைக்கிறது. அதை அவளது மனம், எனது 2 மாத முயற்சி வெறுமனே தண்ணீரில் கரைந்து வீணாகி போனதை குறித்து நான் மேலும் 1 மாதம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையேனும் காலை வேளைகளில் கண்ணீர் உகுத்தேன் என்பதாக பதிவிடுகிறது. பெண் மட்டும் இல்லை, ஆண் கூடத்தான் வசீகரம் செய்யக்கூடியவாறு தன்னை புனைந்து கொள்வது எதிர்பாலினத்தாரை ஈர்ப்பதற்காகவே என்கின்ற மனோதத்துவ உண்மையை நாம் புரிந்திருக்கிறோம். தன் அழகை, வசீகர சக்தியை ஒருவரால் அவ்வாறுதான் நிரூபித்துக் கொள்ளவும் முடியும். அதில் தோல்வியுறும் ஒரு பெண் தன்னளவில் சிதறிப்போகிறாள் என்பதை பின்தொடர்தலின் இக்கதாநாயகி வெளிப்படுத்துகிறாள். தன்னுள் பேசுதல் என்ற இந்த அம்சம் இக்கதையில் சிறப்பாக மனத்தை நெருக்குகிற வகையில் பதிவாகியுள்ளது என்பதைக் கொண்டு இவ்வாறான வெளிப்பாடுகளின் வகையினமான கதைகளின் வருகை மெல்ல அதிகரித்து வருவதன் காரணத்தையும் விளங்க முடியும். அடுத்ததாக குற்ற ஆலம் என்கிற அசை சிவதாசனின் சிறுகதை தொகுப்பிலுள்ள குப்பி என்ற கதையை எடுத்துக்கொள்ளலாம். காலம் பதிப்பாக ஆகஸ்ட் 2025 வெளிவந்திருக்கிறது இந்த தொகுப்பு. தொகுப்பிலுள்ள முதற்கதை இது. குப்பி இலங்கையில் இறுதி யுத்தம் முடிந்து சுமார் 5-6 வருட காலவெளியை கொண்ட வரலாற்று பரப்பில் புனைவாக விரியும் கதை. கயல்விழி என்ற போராளி பெண் இறுதி யுத்த முடிவில் இராணுவத்திடம் சரணடைகிறாள். பொதுமக்களோடு சரணடைய காத்திருந்த வேளை ஏற்கனவே அறிமுகமான அதே இயக்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சின்ன வழுதியை சந்திக்கிறாள். தான் களுவாஞ்சிக்குடியை சேர்ந்தவன் என்று அவனும், தான் மன்னாரைச் சேர்ந்தவள் என்று அவளும் தமது ஊர்கள் பற்றிய விவரங்களை அப்போது பரிமாறிக்கொள்கிறார்கள். முன்னாள் போராளிகளுக்கான புனர்வாழ்வு பயிற்சியின் பின் வெளியே வரும் இருவரும் தத்தம் ஊர் போய் சேர்கிறார்கள். ஒரு நாள் சின்ன வழுதியை சந்திக்க கயல்விழி களுவாஞ்சிக்குடி நோக்கி புறப்படுகிறாள். அங்கே வழுதியுடனான சந்திப்பில் இருவரும் சேர்ந்து வாழும் விருப்பம் கொள்கிறார்கள். தங்கள் விருப்பமான வாழ்க்கையை அமைக்க இருவரும் வேலை தேடி வவுனியா வருகிறார்கள். அங்கே விதுஷா டொமினிக் தம்பதியினரின் நட்பு கிடைக்கிறது. முகுந்தன் என்ற நண்பர் மூலம் அவர்கள் தங்குவதற்கான இடத்துக்கும் கயல்விழிக்கு ஒரு வேலைக்கும் ஏற்பாடு செய்கிறாள் விதுஷா. கயல்விழிக்கும் சின்ன வழுதிக்கும் கோயிலிலே திருமணம் நடக்கிறது. கற்பம் தரிக்கும் கயல்விழிக்கு காலத்துக்கு முந்தி பிறக்கும் குழந்தை நோயாளியாகிவிடுகிறது. அப்போது ஒரு பத்திரிகையிலே ஊடகவியலாளனாக இருக்கும் இவர்களின் புனர்வாழ்வு பயிற்சி முகாம் இராணுவ அதிகாரியாக இருந்த செனவிரத்னா முன்னாள் போராளிகளின் வாழ்நிலை பற்றி எழுதுவதற்காக கயல்விழியை சந்திக்கும் பொருட்டு வருகிறார். இவர்களது சந்திப்புக்கு பின் ஒரு நாள் வவுனியா நகர மண்டபத்துக்கு பின்னாலுள்ள குப்பை தொட்டியில் கயல்விழியின் கொலை செய்யப்பட்ட உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்படுகிறது. நோயாளி குழந்தையை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு தனது எதிர்காலத்தை கவனிக்க சின்ன வழுதி தயாராகிறான். குப்பியின் சுருக்கமான கதை இது. கதையில் விவரணப்படும் சம்பவமானது படிப்படியாக மேலேறி உணர்வின் உச்சத்தில் முடிவதுதான் ஆரம்பகால சிறுகதைக்கு சொல்லப்பட்ட மேற்குலகின் வரைவிலக்கணம். புதுமை பித்தனின் பொன்னகரத்தில் இருந்து சாப விமோசனம் ஆகிய கதைகள் சிறந்தவைகளாக விமர்சனம் சுட்டிக்காட்டியது இவ்வாறாக உச்சமேறிய கதைகளையே. ஆனால் சிறுகதை இலக்கியத்தின் படிநிலை மாற்றங்கள் கால மாற்றத்துக்கு தகுந்தனவா இல்லையென வாசக உலகம் கண்டபோது சிறுகதை இலக்கியமானது தன் புத்துருவாக்கத்தில் உச்சமேறும் உணர்வுக்கு பதிலாக பூடகமான அல்லது மர்மமான முடிவினை அமைத்து பார்த்தது. புத்தாயிரத்தின் முதற் காலாண்டில் வெளிவந்த கதைகள் இவ்வாறாக பூடகமான முடிவை ஏற்றுக்கொண்ட கதைகளாக இருந்தன. அது சந்தேகத்துக்கிடமின்றி வாசக ஈர்ப்புள்ளதாக நிரூபணமானது. அதிலிருந்து இம்மாதிரி முயற்சிகள் தொடர்ந்தன. குப்பி பற்றி நிறைய சொல்ல முடியும். மனிஷா பிரபானியின் பின்தொடர்தல் கதை போல் மிகச் சாதாரணமான மொழியும் மிகச் சாதாரணமான நடையும் மிக சாதாரணமான வடிவ கட்டமைப்பும், அதாவது இலகு யதார்த்த பாணியம் கொண்டதுதான் குப்பியும். ஆனாலும் அவ்வளவு சாதாரணமான கதையை எழுதுவது சிரமமானது.
ஒரு குறுநாவல் அளவுக்கு விஸ்தீரணம் கொள்ளும் கதை தன் புற யதார்த்தத்தை மறந்து எங்கேயும் நடந்துவிடவில்லை. இறுதியுத்த முடிவின் பின் சமூகம் கொண்டிருந்த மனிதாயச் சிதைவு, அற விழுமியங்களின் சிதைவு, பொருளாதார சிதைவு யாவும் பெரும்பாலும் தவறிவிடாதபடிக்கு கதைப்புலத்தில் ஓடியிருந்தன. ஒரு சிறந்த சிறுகதைக்கான அம்சங்கள் குப்பியில் இருந்தபோதும் அது இங்கே பிரஸ்தாபிக்கப்படுவதன் காரணம் அதன் முடிவு பற்றி கவனம் கொள்வதற்காகவே. முன்னாள் இராணுவ அதிகாரியான செனவிரத்னாவுக்கும் கயல்விழிக்கும் இடையிலான சந்திப்பு நடந்த பின் கயல்விழி கொலை செய்யப்பட்டு விடுகிறாள். அவ்வாறு நடக்கிறதுக்கான காரணம் என்ன? யார் கொலை செய்தார்கள்? கயல்விழியின் கொலை வாசகரில் ஏற்படுத்தும் அதிர்ச்சி பிரமாண்டமானது. கதையின் அந்த மர்ம முடிச்சே அத்தனை உச்சத்துக்கு கதையை உயர்த்தியதெனின், அவ்வாறான முடிவு கதையில் இடம்பெறாதிருந்தால் குப்பி கதை எதுவுமில்லையென்றே ஆகியிருக்கும். ஆக குப்பியை உச்சத்துக்கு எடுத்துச் சென்றது அதன் இறுதியில் வரும் அந்த மர்ம முடிச்சுத்தான். வளர்ச்சியின் அம்சங்களாக தென்படும் இவை தொடர்ந்தும் இவ்வண்ணமே நிலைபேறு அடைந்திருக்குமா, அல்லது இன்னும் மாற்றங்களை ஏற்று வேறு வடிவமும் வேறு நாமமும் பெற்றுக்கொள்ளுமா என்பதையெல்லாம் இப்போது சொல்லிவிட முடியாது. கால ஓட்டத்தில்தான் இதற்கான பதிலை கண்டறிய முடியும். இது ஆருடமல்ல. இந்த வரன்முறை வளர்ச்சியை ஓர் அமைப்பாக அவதானித்துக் கொள்ளும் கணிப்பு எனக் கொள்வதுதான் மிக பொருத்தமானது. நன்றி.